உடைய பலனாய் அவர் மாற விரும்புகிறார். நம்முடைய பலத்தில் இனி வாழ்வது மிக 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 கடினமான ஒரு காலமாய் இருக்கிறது. ஆனால் அவருடைய பலத்தில் வாழ மட்டும்தான் முடியும். அப்பா பார்த்து சொல்லுங்க, எங்க பலன் நீங்க மாத்திரம்தான் தகப்பனே ராஜா, எங்க பலன் நீங்க மாத்திரம்தான் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, பல நிலைகளில் பல உபத்திரவங்கள், பல போராட்டங்கள், பல சூழ்நிலைகள், இன்னும் நாள் நெருங்க 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 தனக்கு கிடைக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம் என்பதை அவன் அறிந்து இன்னும் தீவிரமான காரியங்களை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொண்டு வருவான். ஆனால் நாம் தேவ பலத்தில் அவனை ஜெயித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் அவர் வைத்திருக்கிற தீர்மானங்களையும் அவர் நமக்காய் முன்குறிக்கப்பட்டவைகளை நிறைவேற்றி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அதற்காக தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. அவருடைய பலத்தை பெற்ற எல்லாரும் எதிரிட்டு வருகிற சிங்கங்களையும் எதிரிட்டு வருகிற கரடிகளையும் கிழித்து போடுகிற ஒரு அபிஷேகத்தோடு அது நடத்துகிற பலனாய் இருக்கிறது. எதிராய் வருகிற பாவ காரியங்கள், பாவ கிரியைகள் எல்லாத்தையும் அழித்து போடுகிற ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிற தேவனாய் இருக்கிறார். வானமண்டலங்கள பொல்லாத சேனைகளோடு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பலனை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு 4 திசையிலும் இருந்து பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் எழும்பலாம். ஆனால் ஒரே ஒரு திசையில் இருந்து மாத்திரம் கர்த்தர் நமக்கு பலனை அனுப்பி 4 திசையிலிருந்து எழும்புகிற எல்லா போராட்டங்களிலும் ஒரு ஜெயத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார். அவர் பலன் தோல்வி இல்லாதது, அவர் பலன் தோல்வி இல்லாதது, அவர் பலன் சத்துருவை ஜெயிக்கிறதா இருக்கிறது. ஓ, வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாக்களை முறித்து அந்த கருத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிபடுத்தலுக்கு புதையல்களையும் கொண்டு வருகிற பலனாய் இருக்கிறது. அது நமக்காக கதவுகளை உடைப்பதாய் இருக்கிறது, ஆட்பால்களை முறித்து போடுகிறதாய் இருக்கிறது. ஒரு விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க.